வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லாக்டவுன் டைம் வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் வந்து ரீட் புக்ஸ் படிக்கிறது. புக்ஸ் படிக்கும்போது நம்மளுடைய லைஃபே சேஞ்ச் ஆகும். நான் இதை வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா, ஒரு 10 பேர்த்தோட லைஃப் ஹிஸ்ட்ரி படிக்கலாம். அல்லது உங்களுக்கு என்ன பேஷனோ அதை வந்து அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ ரீட் புக்ஸ் அவ்வளோதான். ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஸோ ரெண்டாவது கோடிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடிங் எல்லா சின்ன சின்ன பசங்க எல்லாருமே கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் வந்து கோடிங் வெப் டிசைன், வெப் டெவலப்மெண்ட் இதுக்கெலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கும் அதே மாதிரி தான். ஃபார் கேர்ள்ஸ் எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களாம் வந்து ட்ரேடிங் வந்து கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஈஸி தான் இது, பட் ப்ராப்பராக கொஞ்சம் அதுக்கு வந்து எஃபர்ட் போடணும். பட் ஒன்ஸ் அவங்க வந்து அந்த ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கினாங்க அப்படின்னா பர் டே வந்து 1000 2000 அந்த மாதிரி நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுடைய ஸ்கில்லை பொறுத்து தான். பட் வந்து இஸ் ஒர்த் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மில்லியனர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஜஸ்ட் இன்வெஸ்டராக இருந்திருப்பாங்க, அல்லது ஒரு ட்ரேடராக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே புக்ஸ் படிக்கிறது மூலமாக தான் வரும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இகாமர்ஸும் இதே மாதிரி ஒரு பூமிங்கான இண்டஸ்ட்ரி தான். ஃபேஸ்புக்கில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, அமேசானில் எப்படி ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறது, ஈபே, இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணுறது, ஸோ அது ரிலேட்டடாக வந்து நிறைய ஸ்டடி பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் இன்னும் வந்து ஃப்யூச்சர் இதுக்கு தான் நிறைய இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுவும் ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரி தான். ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த செக்டரும் வந்து இப்போ நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் வருது. ஸோ உங்களுடைய ஸ்கில்லை வந்து இதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது யூடியூப் வந்து ஒரு பேசிவ் இன்கம் சோர்ஸ்ன்னே சொல்லலாம். இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது, பட் ஆனால் எடுத்து பேசுகிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோட யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து ஷைன் ஆகுறாங்க. ஜஸ்ட் வந்து கிவ் இட் எ ட்ரை, அவ்வளோதான். உங்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்றத வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நத்திங் டு லூஸ், அவ்வளோதான். அடுத்தது லேர்ன் டு குக். ஸோ ஆஃபீஸ் போகிறவங்க, இவங்களும் பேச்சுலர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து குக் பண்ண டைமே இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் வந்து உங்கள் அம்மாவோ இல்லை அக்காக்கோ, ஸோ யார் இருக்காங்களோ அவங்க கூட வந்து எப்படி வந்து குக் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கோங்க. இது வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல் தான். ஸோ யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நாம் அந்த டைமில் போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா யோகா ஒர்க் அவுட். கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ண டைம் இல்லைன்னு இவ்வளோ நாள் சொல்லியிருப்பீங்க. ஸோ லாக்டவுனில் டைம் இல்லைன்னு முதல்ல சொல்லவே முடியாது. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு 1 hour பண்ணுங்கள். ஏன்னா ½ an hourலாம் நான் பண்ண சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக ஒரு 1 hour பண்ணுங்கள். ஸோ அடுத்தது யோகா அப்படின்னா ஒர்க் அவுட். ஸோ உங்களுக்கு வந்து இதில் எது கராத்தே இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து மென்டலாக ஃபிட்டாக இருக்க முடியும். ஸோ வந்து ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டு, யோகா, இந்த மாதிரி இப்போ வந்து இல்லாத கண்டென்ட்டே கிடையாது ஆன்லைனில். ஸோ எல்லாத்துக்குமே கோர்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே சொல்லித்தரத்துக்கு ஆள் இருக்காங்க. ஸோ பீப்புள்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் இல்லாமல் வெயிட் போட்டு தொப்பையுமா இருக்காங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது லேர்ன் எ லாங்குவேஜ். புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணுமா, அப்படி இல்லை உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணுமா, இதை வந்து ஈஸியாக செய்யலாம். ஸோ இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லித்தராங்க, நிறைய ஜூமில் வந்து சொல்லித்தராங்க, கோர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு 2000 3000 1000 rupees இந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய ஃப்ரீ ஆப்ஸ் இருக்குது, ஸ்ட்ரேஞ்சர், அப்புறம் ஹைடாக்கி, ஐ திங்க் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாரினில் இருக்கவங்க கூட லைவாக வந்து நீங்கள் வீடியோ சேட் பண்ணலாம், அந்த லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ணலாம்.
ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் இல்லை அப்படின்லாம் இந்த டைமில் வந்து சொல்லவே முடியாது. ஸோ இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 100 ஹவர்ஸ் வந்து இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேசுகிற அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி அல்லது பப்ளிக் ஸ்பீக்கிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுவும் வந்து ஒரு பூமிங்கான இண்டஸ்ட்ரி தான். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாரையுமே பண்ண முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன வருதோ அதில் வந்து ஒரு ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க, அதை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது டைம் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஃப்ரீ டைம் வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது இதுக்கப்புறம் கிடைக்குமான்ட்டு. ஸோ அந்த டைமை வந்து கண்டிப்பாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேற நிறைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கூட என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஒரு ட்ரை பண்ணுங்கள், கிவ் இட் எ ட்ரை. என்ன ஆயிருப்போகுது? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.